மாணவர்களுக்கு இப்போ நெருப்பு இருக்குன்னா நெருப்பு தன்னால் உருவாகுதா? கிடையாது. நம்ம உருவாக்கல. என்ன தீ உருவாவதற்கு முக்கியமான 3 காரணிகள் தேவைப்படுது. ஒன்று, எரியக்கூடிய பொருள் வேணும். எந்த பொருள் வந்து எரிய முடியுமா? எரியக்கூடிய பொருள் வேணும். அந்த பொருள் எரிவதற்கான உஷ்ணம் வெப்பநிலை வேணும். அதுக்கு நம்ம இயற்கையில் காற்று தேவைப்படும். என்ன நம்ம மனித சுவாசிக்கிற எப்படி வளிமண்டல காற்று முக்கியமோ அதே மாதிரி ஒரு தீப்பற்றி எரிவதற்கு முக்கியமாக ஒரு அட்மாஸ்பியர் வளிமண்டல காற்று தேவை. இது 3 சேர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு வேதியியல் இதைத்தான் நம்ம தீன்னு சொல்கிறோம். இப்போ தீவிர நன்மைகள் அதிகமாக இருக்கா, தீமைகள் அதிகமாக இருக்கா? இப்போ சாதாரண ஒரு வீட்டில் நம்ம சமையல் பண்ணால் நமக்கு என்ன தேவைப்படுது? கண்டிப்பாக காலாட்டப்பட்ட மாதிரி மேலே கேஸுக்கு சமைக்க ஆரம்பிச்சோம். எப்படி போனாலும் வீட்டு போனீங்கன்னா உடனே செக் பண்ணுவாங்க. கலைஞர் வச்சு பண்ணி சார் உங்களுக்கு ஒரு டிகிரி ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ மனிதன் உயிர் வாழ்வுகளுக்கு நம்ம வயிறுக்கு நம்ம ரத்த ஓட்ட சீராக இருக்க உடல் வெப்பநிலை அவசியம். அதே மாதிரி நம்ம உணவு சமைச்சு உயிர் வாழ்வுக்கு நம்ம வெப்பங்கிறத ஒரு நம்ம இந்திய வேத பொருள் அமைஞ்சு வச்சுங்க. அதனால தீ இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாதுங்க. அப்படிப்பட்ட தீயை நம்ம கவனமாக கையாண்டா அது நம்மளுக்கு நன்மை தரும். அதுவே நம்ம கவனக்குறைவாக செயல்பட்டால் அதுவே நம்ம உயிர் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சு போயிடும். மொத்தம் ABCDE சொல்லி நம்ம தீயை 5 வகையாக பிரிக்கலாம். ஏன்னா இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுடுங்க. எரிந்து சாம்பலாகக்கூடிய பொருள் கார்பனைசேஷன் பயன் சொல்லணும்ல. எந்தெந்த பொருளை எரிந்து சாம்பலாகுதோ அது ஃபுல்லாக கார்பனைசேஷன் பயன்படும். இந்த பொருளை நம்ம தண்ணி ஊற்றி அணைக்கலாம். என்ன இப்போ ஒரு கூரை வீடு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம்? பைசைஸில் போய் பார்த்துப்பீங்களா? ஏதாவது பயிர் கால் வண்டி வேலை வந்து பார்த்தீங்களா பசங்களா? ஒரு கூரை வீடோ ஏதாவது ஒரு வீடு பிடிச்சி நம்ம வண்டியிலேருந்து தண்ணியை ஊற்றி தீயை அணைக்கிறாங்க. அதே மாதிரி வைக்கோல் படப்பை தீ பிடிச்சோம். இந்த மாதிரி எந்தெந்த பொருளை எரித்ததுக்கப்புறம் நம்ம கரியாக மாறுதுல கார்பனாக மாறுதோ அதை ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி அணைக்கிறோம். அதெல்லாம் கார்பனைசேஷன் பயன் சொல்கிறாங்க. 2வது ஆயில் பயன் எண்ணெய் பத்துக்கணும்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வீட்டில் அன்றாட நம்ம பயன்படுத்தும் என்ன இரும்பு சட்டில் ஒரு அப்பளம் சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு அப்பளை சட்டி பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ண தண்ணி தூக்கி ஊற்றுவோமா? தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றக்கூடாது. என்ன காரணம்னா தண்ணியோட அடர்த்தி அதிகம், நம்ம எண்ணெயோட அடர்த்தி கம்மி. நீங்கள் தண்ணியை தூக்கி எண்ணெய் மேலே ஊற்றுனாலும் எண்ணெயை தூக்கி தண்ணியை ஊற்றுனாலும் மிதக்கிறது எண்ணெயாக தான் இருக்குங்க. அப்படிங்கும்போது அந்த எண்ணெய் பிடிச்ச எண்ணெய் படலாம் தீப்பட்டி எரிச்சுட்டு இருக்கோம். அதனால் எக்காரணம் கொண்டு நம்ம ஒரு சமையல் ஏற்பட்டாலும் மற்ற இடங்கள் ஏற்பட்டாலும் நம்ம எக்காரணம் கொண்டும் நம்ம தண்ணியை தூக்கி எண்ணெய் படத்துக்கு மேலே ஊற்றக்கூடாதுங்க. இப்போ நம்ம வேறு என்ன பண்ணலாம்? அது வழி பொருள் இருக்கணும். 2வது என்ன அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கணும். 3வது காற்று இருக்கணும். 3 இருந்தால் தான் எரியும். இல்லை நம்ம இந்த 3ல் ஏதாவது ஒரு பொருள் நம்ம அப்புறப்படுத்தினோம்னா அந்த தீ எரிகிறது ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிடும். இப்போ இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட வச்சு நம்ம என்னத்தை பயன்படுத்தலாம்? நம்ம காற்று அப்புறப்படுத்தலாம். என்ன மூச்சு திறன் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு மனித மூச்செல்லாம் பண்ண முடியுமா? அது மாதிரி அந்த எண்ணெய் படத்து மேலே அந்த காற்று போய் படாமல் தடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணெய் படம் நம்ம அணைஞ்சு போயிருங்க. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரே வழி சாக்கு. நம்ம வீட்டு பயன்படுத்துகிற சாக்கு. பிரியாணி பேர் நிறைய பேர் சாக்கு போட்டு பார்த்தீங்களா? அந்த சாக்கை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அந்த எண்ணெய் படத்துக்கு மேலே நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே உள்ள காற்று போகாமல் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணெய் படம் அணைஞ்சிடும்.